நம்ம முன்னோர்கள் வந்து சும்மா சாதாரணமாக எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போல. ஏன் லாங் டிரைவ் போகக்கூடாது, ஏன் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னா, அந்த ஆத்மாக்கள் இருக்காங்க பாருங்க, என் பையன், என் பொண்ணு, என் பசங்க, என்னோட உறவுகள் இவ்வளோ ஜாலியா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீனும் என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சா அங்க நடக்கும். அது ஏன் ஆக்சிடென்ட்ல தான் நடக்கணுமா? அப்படிலாம் அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாங்க. 1000 கேள்வி வேணாலும் கேட்கலாம். சில விஷயங்கள் உணர்வுபூர்வமா உணரும்போது மட்டும் தான் அதற்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம முன்னோர்கள் வந்து சும்மா சாதாரணமா எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போல. எல்லாத்தையும் ஒரு பெரிய காரணத்தோட சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பயங்கரமான சயின்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்டுட்டு இருக்கோம். ப்ரூஃப் கிடையாது இதுக்கெல்லாம். உங்களுக்கு உயிர் இருக்குன்னு உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா? நான் ஏந்திச்சு நடக்கிறேன். டாக்குமெண்ட் எடுத்து சர்டிஃபிகேட் எடுத்து தர முடியுமா உங்களால? எனக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்து தர முடியுமா? இது தர முடியாது. அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு உயிர் சக்தியில நாடிலாம் நின்னு போச்சுன்னு வேணா டாக்குமெண்ட்ல குடுப்பாங்களே தவிர, அந்த இசிஜி இருக்கு பாருங்க, அத தான் நம்ம வேணா உயிரோட தான்ப்பா இருக்காங்க, இசிஜி தான்ப்பா இருக்குன்னு சொல்லி அந்த மாரி தான் காமிக்க முடியும். நீங்க உயிரோட இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ கிலோ உயிர் இருக்கு, இல்ல எவ்வளோ வோல்ட் உயிர் இருக்கு, எவ்வளோ ஹெர்ட்ஸ் உயிர் இருக்குன்னு சொல்லி அத மெஷர் பண்ண முடியாது.